ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனி நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளை வரக்கூடிய, அதாவது 8/11/2025 அன்று வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, இதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க. சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி வழிபட்டால் நம்முடைய சனி தோஷங்கள், பாவங்கள் நம்மை விட்டு விலகும். அதாவது விநாயகப் பெருமானை சனி பகவான் பிடிக்கவே இல்லை. அதனால் நாம் விநாயகரை வழிபடும்போது நம்முடைய சங்கடங்கள் அகன்று சனி தோஷங்கள் நம்மை விட்டு விலகும். சனி பகவான் விநாயகரை 7.5 நாட்களாவது பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் விநாயகப் பெருமான் நாளை வா என்று அதை தடுத்து விட்டார். அதனால் விநாயகரை வணங்கும் போது நம்முடைய சனி தோஷங்கள், அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகும். அதாவது அதனுடைய தாக்கம் குறையும் என்று சொல்வார்கள். சதுர்த்தி திதி 8ஆம் தேதி மதியம் 12:30க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 வரை உள்ளது, அதாவது 10:27 வரை உள்ளது. நாம் மாலை நேரத்தில் அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் செல்லலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே எளிமையாக விநாயகர் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு சிறிய அபிஷேகம் முடிந்தால் செய்யலாம். இல்லை என்றால் நாம் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு பிறகு சிறிய நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நம்மால் முடிந்தால் சுண்டல், பாயசம், மோதகம் ஏதாவது செய்து வைக்கலாம். அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம். மாலை நேரத்தில் தான் அபிஷேக ஆராதனை நடக்கும். அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், பழம், பன்னீர், தேன் ஏதாவது வாங்கி செல்லலாம். பிறகு அருகம்புல் சாத்தலாம். சதுர் தேங்காயும் உடைத்துவிட்டு வரலாம். ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டுதலை நிறுத்தி நாம் 6 வாரம் 9 வாரம் அது மாதிரி நாம் சங்கடஹர சதுர்த்தியை விநாயகரை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு வழி பிறக்கும், நன்மைகள் நடக்கும். எந்த தடை இருந்தாலும் நம்மை விட்டு அகலும். காரிய சித்தி ஏற்படும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் பெற, பிறகு வீட்டில் சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும், பிள்ளைகளின் படிப்பு எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அகலும். சனிக்கிழமை ஆதலால் நவதானியங்களை வைத்து கூட ஒரு சிறிய தட்டில் நவதானியங்களை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைக்கலாம். பிறகு விநாயகர் கோவில்களில் நவதானிய விநாயகர் கூட விற்கப்படும். அதை நம்ம வாங்கி வைத்து வழிபடலாம். இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை தவற விடாமல் விநாயகரை வழிபட்டு நாம் அவருடைய அருள் ஆசியை பெறுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக நினைத்தது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.